அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. மையப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்கு தேவனை சோதரிகள் நம்மளுடைய ஜெபம். பரிசுத்த தேவனே எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதுல 36ஆம் வசனம் கூட வாசிப்போம். 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிறது இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றான். ஆகையால் இது சம்பவிக்க போனப்ப பூமி நடக்கிற போற காரியங்களை கடைசி காலத்தை என்ன பண்ணும்? சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல மாறும். ஆண்டு உலகத்தை நியாயத்திருக்க சீக்கிரமா இயேசுராஜா வரப்போறாரு. இந்த உலகம் நிரந்தரமான உலகம் அல்ல. உங்க பிரச்சனை நிரந்தரமான பிரச்சனை இல்லை. அது சீக்கிரத்துல முடிவுக்கு வரும். இங்க எழுதப்பட சீக்கிரம் சம்பவிக்க போறது நீங்கள் தப்பி அப்படின்னு சொல்றது. அப்ப தப்பினா சில காரியத்துக்கு நம்ம தப்பி ஓடணும். யோசேப்பு என்ன பண்றாப்புல? அந்த பாவத்துக்கு தப்பி ஓடுனாப்புல, சட்டையை கலட்டி விட்டு என்ன பண்ண. அப்ப அந்த உலகம் என்ற அந்த போர்வைய, உலகம் என்ற பாவத்தில் என்ன பண்ண கலட்டி விட்டு இயேசுவுக்காக ஓடுவே. ஆமை அப்படின்மா ஜெபம் பண்ண வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுங்க. தேவ மனசுக்குமா நிற்க பாத்திரம் என்பத பொருளுக்கு என்ன பண்ணுவான்? அப்ப தேவனுக்கு முன்பா நிக்கனா அப்ப ஜெபம் ரொம்ப அவசியம். நம்ம வாழ்க்கையில எப்போதும் நம்ம ஆயத்தமா இருந்து தேவனை நோக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டு தினது 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம், 3 வருஷமா. ஆனா ஜெபத்தை பத்தி மறந்துருப்போம். அதெல்லாம் நம்ம எப்பயும் ஜெபம் பண்ணுறதானே, எப்பயும் ஜெபம் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை. ஜெபத்துக்கு இந்த நேரத்தை நீ ஒதுக்கும் பொழுது ஆண்டவர் அதற்காக காத்திருப்பா. நீங்க எப்ப ஜெபம் 5 மணி ஜெபம் பண்ணா 5 மணி ஏசப்பா உட்காந்துருப்பாங்க. 4 மணி ஜெபம் பண்ணா 4 மணி ஏசப்பா உட்காந்துருப்பாங்க. 10 மணி 20 ஜெபம் பண்ணா 10 மணி ஏசப்பா உட்காந்துருப்பாங்க. நீ எப்போ வருன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த நேரம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? நீங்க மனுஷகுமாரனுக்கு முன்புதான் நிற்ப எப்போதும் விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொன்னா. அப்ப விழித்திருக்கணும். அப்ப இன்னைக்கு சோதரம் அசாதாரணமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் வருவார், எப்பயோ வருவாரு. அப்படி இல்லை, எப்போ வேணாலும் வருவார். ஒருவேளை நம்ம வீடியோ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏசப்பா பண்ணலாம் வரலாம். யாருக்கு தெரியும்? ஒருவேளை நம்ம தூங்கும் போது முன்னாடி கூட ஏசப்பா வரலாம். ஒருவேளை நம்ம பைக்கு போகும்போது ஏசப்பா வரலாம். நம்ம வேலை செஞ்சுக்கணும் ஏசப்பா எப்ப வேணாலும் வரலாம். நம்ம என்ன பண்ணோம்? தப்பி ஓடி ஆண்டவருடைய வார்த்தைகளை கைகொண்டு பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழி நடத்தணும். கணவனுக்கு எப்படி நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை, நம்ம மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். குடும்பத்துக்கு ஒதுக்க வேண்டிய காரியத்தை என்ன பண்ண ஒதுக்கணும். இங்க எழுதப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம். முன்பாக நிற்க அப்படின்னு சொல்றது. பாத்திரவான்களா தேவனுக்கு முன்பாக கரை திரை அற்ற ஒரு மனிதனாக, அப்போ ஒரு கண்ணாடி மாதிரி இயேசுவை வார்த்தை நீங்க படிக்கும் பொழுது நம்ம யார் என்பதை இந்த வேதம் என்ன பண்ண சொல்லும். நீ யாரு என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சொல்லுவார். சோதரம். அதே மாதிரி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம சிந்தைகளை ஒருமுறைப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றதை கேட்கும் பொழுது நம்ம யார் என்பதை என்ன பண்ண ஆண்டவர் அவர் சொல்லுகிற நல்ல தகப்பனா இருக்க. நீ இப்படி பண்ணக்கூடாது, இப்படி செய்யி, உங்கள்கிட்ட இப்படி பேசாத, இப்படி பேசு, உன் பிள்ளைகிட்ட இப்படி சொல்லு, இப்படி சொல்லாத, உன் குடும்பத்தை இப்படி நடத்து. ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் தந்து இந்த பூமியில நம்ம எப்படி பரிசுத்தமா எல்லாரும் அவங்க எப்படி சொல்றாங்க அப்படி ஜாலியா இல்ல. வசனம் எல்லாவற்றையும் எல்லாம் செய்ய நம்ம செய்ய முடியாது. இங்க வசனம் எப்போதும் எப்போதும் சில பேர் செல் நோண்டிட்டு இருப்பாங்க. எப்போதும் தேவையில்லாத காத்து பேசிட்டு இருப்பாங்க. எப்பெல்லாம் தேவையில்லாம 24 நேரம் என்ன பண்ண வேலை. நீ சில பேர் 8 மணி நேரம் வேலை இருக்கு, 12 நேரம் எப்போ ஓவர் டியூட்டி செய்யும் போதும் அது உடம்பு டயர்டாகும். கண்டினியூவா வேலை செஞ்சா என்ன பண்ணும்? உடம்பு டயர்டாகி என்ன பண்ணும்? மயக்கம் எடுக்க வந்துடும். உடம்புக்கு என்ன பண்ணும்? ரெஸ்ட் கொடுக்கணும். 8 மணி நேரம் வேலை செய்யினா ரெஸ்ட் கொடுங்க. தொடர்ச்சியாவே செய்ய அது என்ன பண்ணும்? நம்ம பாடி என்ன பண்ணும்? அது களைப்பாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா எப்போதும் விழித்திருந்து மனவரனாக இயேசு கிறிஸ்து எப்ப வருவார் என்று காத்திருக்கணும். வசனம் சொல்லுது பாருங்க. வசனம் 33. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. 32 சொல்லுது பாருங்க. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போவது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நிறைய ஃபுல்லா நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையா இருங்கள். நிலையாத நேரத்தில் 34 சொல்லுவோம் அழகா. உங்கள் இருதயங்கள் பெருந்திட்டினாலும் வெறியினாலும் லவ்விக கவலையினாலும் பாரமடையாத படிக்கு. அப்ப இன்னைக்கு நிறைய
இருதயம் என்ன பண்ணுது? பாரப்படுது. தேவையில்லாத கருத்து எதுக்கு கவலைப்படாம என்ன பண்ணுது? தேவையில்லாத கவலைப்பட்டு என்ன பண்ணுவோம்? இந்த காரியம் அப்படி நடக்குமா, இந்த காரியம் இப்படி நடக்குமா, தேவையில்லாத என்ன பண்ண பாரப்படுறது. கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் பாரத்தை வச்சுட்டு ஆண்டவர் நீங்க எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணார்? அவர் நேர்த்தியா நடத்த நம்ம போதுமான தேவனா இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம எச்சரிக்கையா இருப்போம், எப்பொழுது விழித்திருப்போம். நினையாத நாளை இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் சந்திக்க ஆயத்தப்படுவோம். ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. ஜெபத்துல இன்னும் கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படட்டும். கர்த்தர் பெரிய காலம் செய்வார். பரிசுத்த தேவன், இந்த நாளுக்காக நன்றி. எங்களை இன்னும் ஜெபிக்க தூண்டுகிறதுக்காக சோத்திரம். ஜெபத்துல ஒரு மேன்மை நீ வைத்திருப்பதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.